கருணை வடிவமே சாயிநாதனே. என் அன்பின் பிரியமே, இன்று உனக்கான இந்த வார்த்தைகளோடு உன்னை சந்திக்கவே வந்துள்ளேன். முழுமையாகவே கேள், உன் பல கவலைகள் முடிவுறும். வெளித்தோற்றத்தில் பார்ப்பதற்கு நீ அமைதியாகவும் மௌனமாகவுமே சிரித்த முகத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் மனதில் ஏதோ ஒரு படபடப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பரபரப்பு, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று பேரிரைச்சலாக உன் மனம் கொதித்து கொண்டு இருக்கின்றது. சில சமயங்களில் இந்த பூ உலகில் உனக்காக நிற்பதற்கு யாருமே இல்லை என்று உணர்கின்றாய். ஏதோ தனித்து விட்டதை போன்றும் அனாதையாக இருப்பதை போன்றும் உணர்ந்து உனக்குள் நீயே பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இத்தனை காலங்கள் ஏதோ சமாளித்து வெளிவந்து விட்டேன், இனிவரும் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகிறதோ அத்தனை பெரிய காரியங்களை நான் ஒற்றையாக எப்படி நிவர்த்தி செய்வதோ, எனக்கு துணையாக நிற்கவும் யாரும் இல்லை, ஆறுதல் சொல்வதற்கும் எவரும் இல்லை என்று தவித்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் கண்மணியே, இத்தனை பரபரப்பில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நீ மறந்து போய்விட்டாய். இந்த சாய் எங்கும் இருக்கின்றேன். நீரிலும் நிலத்திலும், காய்ந்து போன கொம்பிலும், மனிதர்கள் இடையேயும், வனத்திலும், இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கின்றேன். நான் எந்த தேசத்தின் எல்லைக்குள்ளும் உட்பட்டவன் அல்லேன். ஒளியுடைய ஆகாயத்திலும் நான் வியாபித்திருக்கின்றேன். 3.5 முழம் உயரமுள்ள இம்மனித கூட்டில்தான் நான் வியாபித்திருக்கின்றேன் என்ற தவறான அபிப்பிராயத்தை அகற்றுவதற்காகவே இப்பூ உலகில் அவதரித்திருக்கின்றேன். என்னை வேறொன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இருளென்னும் மாயையை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகின்றான். வெள்ளத்தை விட்டு இனிப்பு வெளியே சென்று விடலாம். கடல் அலைகளை பிரிந்து விடலாம். கண் கருகுமணியை கூட பிரியலாம். என் கபடமற்ற விசுவாசமுள்ள பக்தன் என்னில் இருந்து ஒரு பொழுதும் வேறுபட மாட்டான். அவ்வாறாக என்னையே சரணாகதி அடைந்து எப்பொழுதும் என் நாம ஸ்மரணையை செய்பவனை ஒரு பொழுதும் நான் விட்டு விலகிவிடவே மாட்டேன். இப்பொழுது சொல் கண்மணி, எனது இந்த வார்த்தைகளை செவியுற கேட்டாய் அல்லவா? இப்பொழுது நீ தனியாக உணர்கின்றாயா? உனக்கு யாரும் இல்லை என்ற பயம் இன்னும் உன் மனதை விட்டு விலகவில்லையா? உனக்கு அன்னையாகவும் தந்தையாகவும் உன் வாழ்க்கைக்கு ஒரு அரணாகவும் இந்த சாய் எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டாய் அல்லவா? பின்னர் எதற்காக இந்த பரிதவிப்பு? யாருமில்லை எவரும் இல்லை என்றெல்லாம் எதற்காக புலம்புகின்றாய்? எதிர்காலத்தில் நீ செய்ய வேண்டிய பெரிய பெரிய காரியங்களுக்கு யார் துணை நிற்பார்கள் என்றெல்லாம் ஏன் பயப்படுகின்றாய்? எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து செய்வதற்கு இந்த சாய் உனக்காக இருக்கின்றேன். இப்பொழுது உன்னை சுற்றி உனக்கானவர்கள் இல்லை என்று உணர நேரிடலாம். ஆனால் தகுந்த நேரத்தில் உனக்கான நபர்களை நான் அனுப்பி வைக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் உற்ற துணையாகவும் உனக்கு உறுதுணையாகவும் என் பக்தர்கள் வந்து நிற்பார்கள். எதையும் இங்கே நீ தனியாக செய்ய தேவையில்லை. எல்லாவற்றிற்கும் இந்த சாய் உன்னோடு இருக்கின்றேன். ஒன்றை புரிந்து கொள். ஆர்ப்பரித்து ஓடும் ஆற்றின் கரையினை நீந்தி கடப்பதென்பதே கடினமாக இருக்கும்போது, அகன்று பொங்கி பெருகும் ஆழியாகிய கடலை நீந்தி கடப்பதென்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. நீந்தி கடக்க முடியாத இந்த பெரும் கடலை ஒரு படகோட்டி மிக லாபகரமாக துடுப்புகளை கொண்டு படகை செலுத்தி கடந்து வருவார். அது மட்டுமல்ல, அவரை நம்பி அந்த படகில் ஏறி இருப்பவர்களையும் பத்திரமாக கொண்டு அக்கரையில் சேர்த்து விடுகின்றார் அல்லவா? அதுபோல இந்த தொடர் பிறவி என்ற பெரும் பிறவி கடலை கடந்தால் மட்டுமே இறைவனின் திருவடிகளை அடைந்திட முடியும். அதைத்தான் தெய்வ புலவரும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று கூறுகின்றார். அவ்வாறு நீந்தி கடக்க முடியாத இந்த பிறவி பெருங்கடலை வெற்றிகரமாக நீந்தி கடந்தவர்களே வாழ்க்கை என்னும் பெருங்கடலை வெற்றி பெற்றவர்கள்.
நீந்தி கடப்பதென்பதே முடியாத காரியம் என்று கரையிலேயே மறைந்து நிற்கும் உன் போன்ற எளிய பக்தர்களை என் போன்ற குருக்கள் அன்போடு அரவணைத்து மிக எளிதாக இந்த கடலை கடக்க வைத்து இறைவனின் திருவடிகளில் நிலைக்க வைத்து விடுகின்றோம். இவ்வாறு உன்னுடைய பிறவி பெருங்கடலை நீ கடப்பதற்காகவே, உனக்கு உதவி செய்வதற்காகவே அவதரித்தவன் நான். இந்த பேருதவியை உனக்கு செய்ய நான் தயாராக இருக்கும் பொழுது நீயோ வாழ்க்கையில் சந்திக்கும் சிறிய சிறிய சவால்களுக்கு எல்லாம் அலுத்து போய் சோர்ந்து போய் யாரும் இல்லை என்று உட்கார்ந்து விடுகின்றாய். நினைத்து பார்த்தால் வேடிக்கையாக இருக்கின்றதல்லவா? ஒரு மாபெரும் சக்தியான இந்த சாயை உன்னுடன் நீ வைத்திருக்கின்றாய். அதை உணராமல் எனக்கு யார் இருக்கின்றார்கள் என்று அர்த்தமில்லாமல் அல்லாடுவது நியாயமாக இருக்கின்றதா? நினைத்து பார்க்கவே முடியாத இந்த பேருதவிக்கு ஈடாக உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது என்னவென்று தெரியுமா? உனது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான். ஆம் கண்மணி, கருவில் உயிரான போதில் இருந்தே இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் வரை உன்னோடு பயணம் செய்பவன் இந்த சாய் மட்டுமே. வாழ்வின் பாதி நாட்களை தூக்கத்திலும் மீதி நாட்களை விழிப்பிலும் கழித்துவிடும் உன்னை ஒவ்வொரு கணமும் எனது அரவணைப்பில் வைத்திருப்பவன் நான். மழலை பருவத்தின் அறியாமையிலும், குழந்தை பருவத்தின் விளையாட்டுத்தனத்திலும், முதுமை பருவத்தின் தள்ளாட்டத்திலும் என்னை நீ அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகின்றது. மிஞ்சி இருக்கும் மிக சொற்ப காலத்தில் மட்டுமே இந்த சாயை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது. இதை இழந்துவிட்டால் இந்த பிறவியில் மீண்டும் இந்த வாய்ப்பு கிட்டுமா? எனவே வீணாக புலம்புவதை விட்டுவிட்டு, வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு, உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு சதா சர்வ காலமும் அந்த இறைவனோடு இணைந்திருக்கும் வழியை தேடிக்கொள். இறைவனிடம் இணைந்து விட்டாலே போதும். உனக்கான அத்தனை கவலைகளும் தவிடு பொடி ஆகிவிடும். உன் மனதில் இருக்கும் பயம், படபடப்பு, பரபரப்பு, கோபம், துக்கம் என்று எல்லாமும் ஒரு அமைதியான நிலை பெறும். உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். உன் மனம் சற்று அமைதி உறும். பேரிரைச்சலாக இருக்கும் உன் மனம் சற்று மௌனமடையும். அப்பொழுதே உனக்கு எல்லாம் புரியும். ஞான ஒளி உன்னுள் மலரும். இந்த வாழ்க்கையை எப்படி கையாள்வது என்ற தெளிவு கிடைக்கும். யாருமில்லை என்ற மனப்போக்கு நீங்கி இறைவன் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொண்டு எல்லாமும் என்னால் முடியும், இறைவன் அருளால் எல்லாமும் முடியும் என்ற ஒரு மனதைரியமான மனப்போக்கு உன்னில் எழும். இறைவழிக்கு எப்படி செல்வது என்ற சந்தேகம் இருந்தால் இதோ உன் சாய் சத்குருவின் பாதங்களில் சரணாகதி அடைந்து கொள். உன் கரம் பிடித்து உன்னை இறைவனோடு இணைப்பதே இந்த குருவின் பிரதான வேலையாக இருக்கும். கவலைப்படாதே கண்மணி, இப்பொழுது இருக்கும் உன் மனக்குழப்பங்கள் விரைவில் நீங்கும். மனம் தெளிவு பெறும். எல்லாமும் நன்றாக நடக்கின்றது, எல்லாமும் நன்றாகத்தான் நடக்கும் என்பதை நீயே உனக்குள் உணர்ந்து கொள்வாய். நடப்பது நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்றும், எல்லாமும் எனக்கு நன்றாக நடத்தி கொடுப்பதற்கு என் சாய் எனக்கு இருக்கின்றார் என்றும் உனக்கான தைரியம் வரும். பொறுமை கொள், நம்பிக்கை கொள். எல்லாம் சர்வ நிச்சயமாக நன்றாகவே நடக்கும். இன்று உனக்கான மனக்குழப்பங்கள் சற்று தெளிவு பெற்று இருக்கும். இந்த சத்திய வாக்கை திரும்ப திரும்ப கேள். கூடிய விரைவிலேயே உன் வாழ்வில் நன்மைகள் சூழ நலம் பெறுவாய். சலனப்படாதே கண்மணி, உன் சாய் இருக்கின்றேன் உன்னோடு. உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.